ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூடான காளான் பிரியாணி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கு பிறகு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எப்படி பண்ணேன்னா, கடையில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றினேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தை நல்லா சிவக்க வறுத்து, தக்காளியை வந்து ஒரு 4-5 தக்காளி மிக்சியில் அரைச்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு 2 கிளாஸ் போட்டிருக்கேன் நான் அரிசி. சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரிசியை. காளான் போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட்டு. ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் வதக்கி ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு தயிர் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஊற்றி அதையும் நல்லா கிளறிக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரையில் தண்ணி தேவையான அளவு. ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா சட்டியிலே விசில் விடாமல் சட்டியிலே அரிசி அரை பக்கம் தண்ணியில் இழுத்து வெந்த பிறகு தண்ணியெல்லாம் சுண்டி வெந்துடும்ல, அப்போ வந்து இந்த மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா மூடி போட்டு சாதத்தில் மூடி போட்டு அது மேலே தண்ணி வெயிட்டாக தூக்கி வச்சிங்கன்னா சூப்பராக 10 நிமிஷத்தில் பிரியாணி தயார். இதே தான் கறி பிரியாணி இது மாதிரி பண்ணலாம். நான் காளான் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அதுக்கு காளான் தொக்கு, காளான் உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு வச்சுருக்கேன். புதினா துவையல் அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். தயிர் வெங்காயம் எனக்கு ஒத்துக்காதுன்னு வைக்கலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா தயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். சாப்பிடையில் வீடியோ போடுறேன் பாருங்கள். பாய்.